எனக்கு எனக்கு தான் புருஷன் என் புருஷன் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். என்னோட ஃப்ரெண்டு நண்பன் சஞ்சீவ் சஞ்சீவ் விஜய் விஜயோட பாட்டா அப்படி க்ளூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுங்க. நீ ஊ சொல்றியா அப்படி சொல்லிருப்ப. நீ ஊ சொல்றியா அப்படி சொல்லிருப்ப. உங்ககிட்ட அக்காவை பத்தி கேட்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க தான் உங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஒத்துமை இருக்காது, டெஸ்டே பண்ணாத. நம்ம ஜாலியா ஃபன்னா கேம்ஸ் ஆட போறோம். கேம்ஸ்? எஸ், ஃபண்டாஸ்டிக் கேம்ஸ். கம் ஆன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ப்ரோவோக்கிங். ப்ரோவோக்கிங்ல இல்ல, ஜாலியா ஃபன்னான கேம்ஸ் தான். சரி, தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்குமா இது? தாட் ப்ரோவோக்கிங்ல என்டர்டெயின்மென்ட் ப்ரோவோக்கிங் கேட்க கூட. நானும் ஒரு காலத்துல ஆங்கர் தான், புரியுதா? சொல்லுப்பா. என்டர்டெயின்மென்ட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். என்டர்டெயின்மென்ட் ப்ரோவோக்கிங் மக்களுக்கும் என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். உங்களுக்கு டேக்லைன் ஆஃப் ப்ரோவோக் டிவி வெச்சுக்கலாம். நம்ம சொல்றது தானே எல்லாமே. we provoke entertainment, stake provoked. ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல வந்து ஒரு சாங் இருக்கும். ஓகேவா? தம்ஸ்டாக்ஸ் தான் ஆட போறோம். ஓகேவா? தம்ஸ்டாக்ஸ். ஓகேவா? அக்கா உங்களுக்கு ஒண்ணு நான் கொடுப்பேன். இது என்ன சாங் இருக்கோ அது நீங்க வந்து உங்களுடைய ஆக்டிங் திறமையால வந்து அண்ணனுக்கு புரிய வைக்க போறீங்க. நீங்க வந்து அந்த பாட்டு என்னன்னு கெஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? சொல்லி கொடுத்தாலே எனக்கு வராது போல இருக்கு. பாத்துக்கோமா. நான் புரிஞ்சா என்ன பாட்டுன்னு. அண்ணா ரெடினே. பிக் பாஸ்ல தம்ஷரஸ் ஓவரா பண்ணி பிக் பாஸ் திட்ட ஆரம்பிச்சாரு. கை ஆட்டாதீங்க, கால் ஆட்டாதீங்க, ஊ சொல்லாதீங்கட்டு. அது ஒரு சாங். அக்கா ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. சாங்? ஆமா, சாங். நிலா அது வானத்து மேலயா? நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், தீபம், பட்டாசு, தீபம், பட்டாசு, புஷ்வானம், சங்கு சக்கரம், தலைவலி, சரம். ரெண்டுமா? ரெண்டாவதா? இல்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு பேசக்கூடாது. பேசாம நடிக்கணும். சொல்லுங்க. இதுதான் உங்க ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண வேண்டியது. பேஷன்ஸ். 3 எழுத்தில் என் மூச்சு. ரெண்டாவது. சூப்பரா க்ளூவாது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, முடியும் உங்களால. இல்ல பேசிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணனும்ல மண்டையில நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அண்ணே பாருங்க, அக்காவை கவனிங்க. சரஸ்ல பேசுறவரே இவங்க தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்கில்ஸ் கொஞ்சம் பாட்டு கவனிங்க. 3 வரி, 3 ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ். மூணாவது, ரெண்டாவது, தலை, கூந்தல், தலை. அதுல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தீபாவளி, தலை, தீபாவளி. எதுவா? சூப்பர். எவ்வளவு ஈஸியா குடுக்குறீங்க. நான் கூட பயங்கரமா. இதே நீ வந்து இந்தா உங்களுக்கு இது. தீபக், நான், நீ, என்ன, என்ன விட எனக்கு 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 போதும், எனக்கு எனக்கு தான் புருஷன் என் புருஷன் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். அக்கா உங்களுக்கு பாருங்க, மாசா பண்ணிட்டாங்க. ஐயோ, இது எப்படி சொல்றது? ஆக்ட் பண்ணி தான் சொல்லணும். ஈஸிக்கா, யூ கேன் டு இட் கா. அப்படியா? எனக்கு கட்டர் நானும் பார்த்து அது பண்ணக்கூடாது. ஈஸின்ற பேசக்கூடாது. 2 என்னோட ஃப்ரெண்டு நண்பன் சஞ்சீவ் சஞ்சீவ் விஜய் விஜயோட பாட்டா? சூப்பர்க்கா, வாங்க இப்பதான் பாட்டு இப்படி அழகா காட்டிடலாம். அதை வந்து சஞ்சீவ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எப்படி குழப்பி விடுற? அது வந்து எப்படி சொல்லலாம்னா, தளபதியோட தமிழ்ல வரப்போகுது. தமிழ்ல கேரக்டர் பேரா இல்ல படத்து தமிழ் படம்? பாட்டுன்னு பாட்டு, ரெண்டாவது வார்த்தை தமிழ், அப்படி வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன தமிழ்? இப்படி பண்ணாங்களே இப்படி ஒண்ணு பண்ணாங்களே, ஆலப்புறம் தமிழ். அதுதான் இப்படின்றாங்க. ஆலப்புறானுக்கு ராஜா தானே ஆளுவான். கரெக்ட். இப்படி இப்படிங்கறாங்களா? எனக்கு எப்படி காமிச்சிருப்பீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி காமிச்சிருப்பீங்க? சிம்பிளா ஆக்சுவலி வேற மாதிரி ட்ரை பண்ணிரலாம். நீ வந்து தளபதியை வந்து சொல்றதே வந்து சஞ்சீவ் மூலியமா தான் சொல்றேனா, அப்ப நான் வந்து நீ காட்ற இதுக்கு நான் எங்க போவேன்? ஆடுறதுக்கு அப்படி சொல்ற இல்ல எங்கயோ போன்றியா? ஏன்னா மாஸ்டர் பில் என்னமோ வருது மைண்ட்ல. ஆலப்புறம் தமிழ். எனக்கு விஜய் ஸ்டெப் ஞாபகம் வரல ஆக்சுவலி. நான் யோசிச்சேன் விஜய் ஸ்டெப் ஏதாவது போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்ப அந்த மாதிரி சொல்லிட்டீங்கக்கா, விடுங்க. ஏன்னா நான் ஆள போறானே வேற எப்படி காமிக்கிறது? சரி, காட்டுற கட்டமா எதுவுமே இல்ல. அக்கா சொல்றதெல்லாம் கரெக்ட். டேய்,
ஐயோ நான் ஆடி காட்டிட்டுமா ஸ்டெப்பா? வாங்க சூப்பர். விஜய் விஜய் சாங் தான். இப்ப ரஞ்சிதமே சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா எப்படி பண்றாரு? ஒரு ஆக்டர்னா சும்மா இல்ல. அக்கா நீங்க வாங்க. அது என்னடா இப்படி கேட்பாங்க? ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு எங்களுக்கு. 3 ரெண்டாவது பேசுறது பேசக்கூடாது அந்த மாதிரி பேச்சு பாட்டு வாந்திட்டு இருக்குதா? என்னதுடா இப்படி வாயில இருந்து வெளியே துப்பணுமா? சத்தியமா தெரியலடா. சரி நீ சொல்லு. நீ நடிச்சு அந்த ஸ்டெப்பை போட்டு காட்டு. என்ன போட்டு காட்ட சொன்னல? ஃபீமேல் ஓரியன்டட் சாங்கா? அப்படி போடு. நயன்தாராவா, ஜோதிகாவா, சிம்ரனா? இது போங்க நடிச்சே காட்டல. கீர்த்தி சுரேஷா? ரொம்ப கஷ்டம், அவனுக்கு தெரியாது. டக்கு டக்கு ஓண்டோட அதுவா? யார் ஆடி இருக்காங்கன்னே தெரியலையேப்பா. அவனுக்கு அந்த ஹீரோனியா கேரக்டர் ஃபாலோ பண்ண மாட்டான். தெரியலப்பா, விட்டுருப்பா. சொல்றியா மாமா? இது எப்படி காட்டுவேன் நான்? எப்படி புஷ்பா வந்து சமந்தா மாதிரி அந்த டெட் ஹேங்லாம் பண்ணி காட்டலாமான்னு யோசிச்சேன். அந்த ராட்ல போயிட்டு நீ புடிச்சற சுத்திரணுமா? சொல்றியாவா? சொல்றியா? கஷ்டம் தான்பா. நான் வந்து சொல்லுனா மத்தபடி பாக்குறவள சொல்ற இது கூட நான் கண்டுபிடிக்க முடியல. காரி துப்புறீங்க. மாமா வந்து சொல்லலாம்னா புருஷன் கணவன் துணை. அதான் மாமா மாமா அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா. நான் புஷ்பா சொன்ன அல்லர்ஜுன் டான்ஸ் அவ்ளோ சொல்லியே கண்டுபிடிக்கல. பாட்டு ஞாபகம் வரல. டக்கு ஞாபகம் எனக்கு அந்த பாட்டு தெரியாது. தெரியும். இந்தாங்கனே. சொன்னதுக்கு அப்புறமா தெரியுது மேட்டர் இல்ல. அடியில நடிக்கலாம். இப்போ உதுண்டா. ஈஸியா? செம்ம ஈஸியா? கிரிக்கெட். கில்லி. அர்ஜுனர் வில்லு என்னக்கா மாஸ் பண்றாரே? ரெண்டே க்ளூ தான் ஊத்தில. அப்படி க்ளூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுங்க. நீ ஊ சொல்றியா எப்படி சொல்லிருப்ப? அதெல்லாம் கிடையாது. நீ ஊ சொல்றியா எப்படி சொல்லிருப்ப? மூஞ்சி வச்சு உங்களுக்கு கடைசி ஒண்ணு அவ்வளவுதான். சத்தியமா எனக்கு இந்த பாட்டு தெரியாது. சொல்லு சொல்லு சொல்லு. உன்னுடைய நடிப்பு திறமையை காட்டு பாப்போம். பிக் பாஸ்ல எல்லாம் கூட்டு பண்ண சொன்னா என்ன பண்ணுவ? பட்டாசு வெடிது, வான வேடிக்கை, மத்தாப்பு, திரை, சமக்லூக்கா, மேலது விழுது, மழை, மழை ட்ரிசில், சாரல், மேகம், மேகம் கருக்குது அந்த மாதிரி இல்ல, மேகம், வான், வான்வெளி, நிலவு. ஒரு நிமிஷம் இருங்க, ப்ராசஸ் பண்ண விடு அப்படின்னு ஒரு நிமிஷம். நான் ஏதாவது ஊன்னு சொல்லிட்டோம் இல்லன்னு சொல்லிட்டோம். மழை, சாரல், மழை, மேகம், வானம், நட்சத்திரமா? வானம், நட்சத்திரம், மழை சார்ந்ததா? மழை சார்ந்தது. மழை சார்ந்ததுன்னா சாரல், தூறல், சத்தம், இடி, இடி, மின்னல், மின்னல். என்ன மின்னல்? வாமா மின்னல். சரி, இது வந்து எத்தனாவது? செகண்டா ஃபர்ஸ்டா? செகண்ட். இது ஒரு மின்னல். போதா? அக்கா நடிப்பு திறமை காட்டுங்க. அப்படி எனக்கு நடிப்பு திறமை இருக்கு யார் சொல்றாங்க? நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. ஜெயம் படத்துல அந்த ஏதாவது இல்லையா? இல்ல அந்த படம் எனக்கு தெரியலடா. போயா போன்ற மாதிரி கை கட்டறப்ப அந்த படத்துல வரும் அது. சதாவா? ஓகே. என்னது? நான் டாடா காட்டுங்கற. டாடா பை பை. நானும் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு இருங்க. யார் இப்படி பண்ணுவாங்களா? புரியுதுக்கா? உனக்கு புரிஞ்சிருச்சுல, இந்த மனுஷனுக்கு புரியல. ஹாய். ஹாய் மின்னலா? ஹே மின்னலே. அட பாவிலா. இதுடா பாட்டு. சி. ஐயோ, அப்ப நான் இனிமே வேற மாதிரி யோசிக்கணும் நினைக்கிறேன். இருங்க இதுதான். அட இதுதான் ஹே மின்னலே. அமரன் படத்துல இருந்து. ஆமா, இது உங்க கடைசி. ஆமா, நான் படம் மறந்துட்டேன். நல்ல பாட்டு. நான் சொல்றேன் இவ்வளவு சிம்பிளா இருக்கும் பாரு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். உனக்கு அப்படி வருது. ஓகேவா? சூப்பர். போட்டு புடிச்சியா? என்ன புடிச்ச? புடிச்சயா? தீபம். தீ பிடிக்க முத்தம் கொடுடா. அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பர் சூப்பர். நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன் பாருங்க. அதாவது
நீங்க அது எப்படி ஆக்டர்னே. புரிய வைக்கணும்ன்றதா மேட்டர், புரியுதுங்களா? சரி, நீ ஹே மின்னல எப்படி சொல்லிருப்ப? ஊ சொல்றியா எப்படி சொல்லிருப்ப? அதெல்லாம் எனக்கு வந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன். உனக்கு வந்துருச்சு, நீ குடிச்சு வச்சது அப்படி, நான் குடிச்சு இப்படி. நீ குடுத்துச்சு எப்படிடா? இப்படிடா இப்படிடா. நீங்க ஆக்டர்னு மணிக்கு ஒரு முறை விட்டுருப்பா, நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய நான் ஆக்டிங் விளையாட்டுல திறமை நான் வரல. திறமையினால- வரல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேமை கொண்டு வந்து தனுஷுக்கு எல்லாரும் பரத கலை வருஷங்கள் கொடுத்து விட வேண்டும். தேங்க்யூ so much. நன்றி. தீபாவளி அதுமா எங்க குடும்பத்துல ட்ரை பண்ணேன், இருந்தாலும் நாங்க அதை முறியடிச்சிட்டோம். இந்த கேம் நீங்க பிராக்டிஸ் அங்க உங்க பார்ட்டில சேர்த்திக்கோங்கண்ணே. வேற லெவல் ஹைப்பர் டென்ஷன்ல இருப்பாங்க எல்லாரும். ஓகே, உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லாது? இந்த ஸ்லேட்னு நவீன முறையான ஸ்லேட் இது. நவீன அக்கா அங்க இருக்கு பாருங்க, பென் அங்க இருக்கு. ஆமா, டிலீட்ல பண்ணலாமா? ஆன் பண்ணா என்னப்பா இது? ஆமா, எழுதிட்டு அங்க பிரஸ் பண்ணுங்களேன், delete ஆயிரும். ஏய், எப்படி எப்படிடா சூப்பரா இருக்கா? டெக்னாலஜி பத்தீங்களா? ஆமா, ஆமா. இதனால இப்படி வரைஞ்சிட்டேனா இது அமுனா டெலீட் ஆயிடுதுப்பா. எப்படி அது? அதுதான் டெக்னாலஜி. மாறா, பயங்கரமான டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க. அப்படியே எடுங்கக்கா உள்ள இருந்து. உள்ள இருந்து இப்படி தள்ளனா வரப்போகுது. என்னம்மா இதெல்லாம் சொல்லி தரணும். சோ என்னோட இது இல்லாம உதவி இல்லாம வாழவே முடியாது பாருங்க. எப்படி நான் பிக் பாஸ் பண்ண நீ வந்து அந்த 3 மாசம் நீ வந்து கடந்து வந்த? உங்க போட்டோ வச்சுக்கிட்டே கடந்து ஆமா, போட்டோ வச்சுக்கிட்டே கடந்து. அங்க என் பையன் இருக்கான், அவன் சொல்லி கொடுப்பான். சூப்பர். இது என்ன புரியல, என்னவோ நான் வந்து ஒரு அக்கா வந்து ஒண்ணுமே தெரியாத மக்குன்னு நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்பலாம் நான் சொல்லவே இல்ல. சூப்பர். சொல்லுங்க. வந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் நம்ம வைக்க இதுவா? போறோம். ஓகேவா? சுத்தமா இருக்காது. ஆமா, சுத்தமா என்ன இப்படி சொல்றீங்க? 28 வருஷம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து சில क्वेश्चंस கேட்க போறேன். ஓகேவா? உங்களை பத்தி அக்காட்ட கேட்பேன். உங்களை பத்தி இங்க பாரு, இந்த ஷூ சைஸ் சட்ட சைஸ் ஐயோ, தான் அதெல்லாம் கேட்காத. பேசிக். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடிய ஆளானாலே US 8.5. இப்பவே சொல்லிடுறேன். क्वेश्चन பேப்பர் லீக் அவுட் அப்படிலாம் இல்ல. யார் பத்தி தெரியுதோ ஆன்சர் எழுதணும். கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா சூப்பர், மேட்ச் ஆகலனா டேர்ஸ் கொடுக்கப்படும். தீபா ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு புரியாது, என்ன ஆமா, பண்ணுவ? சத்தியமா உங்களுக்கு புரியும்ல? அவளுக்கும் புரியாது. சரி, பாயிண்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு நான் கேட்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அண்ணே உங்ககிட்ட அக்காவை பத்தி கேட்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க தான். உங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்குன்றத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சுத்தமா இருக்காது, டெஸ்டே பண்ணாத. ஆப்போசிட்ஸ் போல அட்ராக்ட் டீச்சர் சும்மா நெகட்டிவா சொல்லுவாங்க. பேசாத தீபா. நான் நெகட்டிவா பேசுறேன்மா. பாப்போம் இப்போ. அண்ணே இந்த ரவுண்ட் முடிஞ்சது தெரியும். உங்களை பத்தி அக்காட நான் கேட்க போறேன். அக்கா நீங்க உங்களுக்கு அதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் எப்படியும். ஓகேவா? நீங்க அதுல எழுதுங்க. உங்க கரெக்டா எழுதுறாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் போவோமா? நான் ஸ்கூல்லயே காப்பி மாட்டேன், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை. அக்கா வந்து ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க? யாரு? அக்கா ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அக்கா நீங்க எழுதுங்க, அப்பதான் டெஸ்ட் பண்ண முடியும். உங்க வைஃப் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? என் வைஃப் கிட்ட பிடிச்ச விஷயம். ஆமா, போய்கிட்டே இருக்குலையே. நான் சொல்லட்டுமா? எழுதுறது இடம் பத்தல. அக்கா நீங்க எழுதிட்டீங்களா? அதுலயே வந்துரும் அது. சரி ஓகே, சரி சொல்லுங்க, நான் காட்டுங்க. கரெக்டான செஸ். She is very caring and responsible person. நான் responsibilities and caring எழுதிருக்கேன். பாத்துக்கோ. கேரிங், ஆர்கனைஸ்டு. கரெக்ட் வந்துருச்சு. சூப்பர். ஆர்கனைஸ்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட் ஜெயிச்சிட்டீங்க நீங்க. ஜெயிச்சிட்டடா நாரா, ஜெயிச்சிட்டடி. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய போச்சு எல்லாமே. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காவுக்கு நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் gift என்ன? அவங்களுடைய பர்த்டேக்கு ஒரு க்ளூ கொடுத்தா அவங்களுக்கு ஞாபகம் வந்துரும். வேணாம், நீங்க எழுதுங்க. அக்கா நீங்க எழுதுறது தான் ஆன்சர். அது ஒரு கரெக்டா எழுதணும். காணுமா? இந்த மாதிரி க்ளூஸ்லாம் கொடுக்க கூடாதுனே. அக்கா நீங்க எழுதுறது தான் ஆன்சர். அது ஒரு கரெக்டா எழுதணும். ஓ, புரிஞ்சானே என்னது? டைமண்ட் பெண்டன்ட். அக்கா என்ன எழுதிருக்கீங்க? பெண்டன்ட். நானும் எழுதினேன். தெரியும். எப்படி க்ளூ கொடுத்துட்டீங்க? போங்க அவன் பண்றீங்க. எடுத்தவன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தானா அவனுக்கு இது ஒரு வார்னிங். டைமண்ட் பெண்டன்ட். ஓகே, நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்படியே சீட்டிங் பண்ணிட்டேனா? சீட்டிங் பண்ணியாச்சு. நான் நீதி நேர்மைனால நீங்க வந்து ஒரு இல்ல, டேர் அவ பண்ணீங்க. பெண்டன்ட் எழுதுறா, நான் டைமண்ட் பெண்டன்ட். பாத்தீங்களா? க்ளூ கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க ஒரு டேர் பண்ணீங்க. ஏய், வாங்குனது அதான்டா, வேற என்ன கொடுக்குறது? ஞாபகத்துக்காக கொடுத்துட்டா. அதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கொடுத்தது பலூன்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். அது சொல்லிடுவான்னு நினைச்சு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவான் டவுட்ல கேட்டேன். இப்ப அத ஞாபகத்துல எழுதிட்டான்னு வெச்சோம்ல, அது கன்ஃபியூஸ் ஆகும்ல. சரி, நீங்க தான் கம்பேட்டிபிலிட்டின்றது. அடுத்தது சூப்பர். நீங்க உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. கரெக்ட். என்னை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க. பிசிக்ஸ்னு. ஆனா உங்களுக்கு ஒரு டேர் ஆச்சா? இல்லனே. அதான் நான் ஹாப்பியா இருக்கும்போது தெரியுது. இல்லடா, அது ஒரு ஹாப்பி கிளீஷே. கிளீஷேல இல்ல, அது ஜாலியா. சரி ஓகே, எங்களுக்காக ஒரு டேர் நீங்க பண்ணியே ஆகணும்னே. டேரா? டேர். டேய், நான் டெய்லி வாடுறதே டேர் தான்டா. காலையில எழுந்திருந்து நைட் தூங்குற வரைக்கும் நான் டேர்ல தான்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னக்கா இப்படி சொல்றாரு? எனக்கு புரியலக்கா. அவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களா? ஆமா, நல்லா. நீங்களா ட்ரூத் ஆர் டேர் என்னைக்கு தான்டா ஆடுவீங்க. நான் டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆடுறேன்டா. ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத் ஆர் டேர்ன்ட்டு. என்னண்ணே அப்படி என்னண்ணே நான் பண்றாங்க? டேர் தான் போவேன் மேக்ஸிமம்.
டேர் தான். So, ஆமா. அந்த ஒரு மன தைரியத்தை பாராட்டி உங்களுக்கு ஒரு டேர் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு கிளாப் பண்ணோடனே அக்காவை பத்தி பாசிட்டிவா சொல்லணும். மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணோடனே அப்படியே நெகட்டிவா இதெல்லாம் எங்க ஷோல நாங்க அப்பவே வச்சுட்டோம். இதெல்லாம் நாங்க பண்ணி அதுவே ஸ்கிராப் பண்ணிட்டோம்டா எங்க ஷோல இருந்து. சரி ஓகே, பர்சனாலிட்டி ஸ்வாப் பண்ணிக்கலாம். பர்சனாலிட்டி ஸ்வாப்பா? ஆமா, நீங்க அக்காவா பிஹேவ் பண்ணும், நீங்க அண்ணாவா பிஹேவ் பண்ணும். ஒரு இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஷன் நல்லா இருக்கு, நீ அதே சொல்றா. ஆமாண்ணே. ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுவேன், அக்கா பத்தி நல்ல விஷயங்கள். போமா, ரெடியா? அப்பயே பண்ணிட்டோம்லடி. சரி ஓகே, இதுல பண்ணும். ரெடியா? இல்ல நம்ம பண்ணலடா, நம்ம ஷோல வச்சு பண்ண வச்சோம். நம்ம பண்ணல. அவங்க எடுக்க பொருளே உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பைரேட். நண்பன்டான்னு ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணோம் ஜீ தமிழுக்காக. ஆமா, அதுல நான் தான் கண்டென்ட் இது பண்ணேன். அப்ப ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் இந்த ரவுண்டா வச்சு இது பண்ணுவாங்க. அத நான் நானும் ஸ்ரீ and சஞ்சீவ் பண்றப்போ அது பண்ணோம். ஆமா, ஸ்ரீயா நான் கலக்கிருப்பாரு. ஸ்ரீ அத சூப்பரா பண்ணிருப்பான். இது நம்ம பாருங்க. அன்னைக்கு போல எனக்கு நண்பன்டான்னு Z5ல இருக்கு பாருங்க. ரெடியானே போமா? யா பாத்தீங்களா? அக்கா எனக்கு நல்லதா சொல்றேன்னு இப்ப வெடிச்சதுல இந்த ஒரு பட்டாசு, அதாவது இது அவுட்னு சொல்லுவாங்க, வான வெடிக்கை. அந்த வான வெடிக்கை கிளம்பி வெடிக்கிறப்போ எப்படி ஒரு பிரகாசத்தை கொடுக்குது, அது போல ரஞ்சினியோட சிரிப்பு தினைக்குமே பிரகாசத்தோட தான் வந்து எழுப்புவா. அது எழுப்புறப்போ இருக்கிற கடுப்பு நான் கத்துது பாப்பா. காது கர்மம் காது வந்து பிஞ்சிரும். வாழ் 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 வாழ்னு பேசி கருப்பி அப்படி ஒரு இனிமையான குரலோட நம்ம கிட்ட பேசுறப்போ மனசு வந்து அப்படி வந்து என்ன சொல்றது, இன்றைய நாள் சூப்பரா போகுது அப்படி ஒரு சந்தோஷத்தோட எழுந்து ஆரம்பிச்சாலே முடிஞ்சு போச்சுன்ற. புரியுதா? அது பேசி அது 2வது செகண்ட்லயே வந்து இன்னைக்கு என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா முடியல. ஏன்னா இந்த கருமத்தை தான் சகிச்சுட்டு வாழ வேண்டியதா இருக்கு, வேற வழி கிடையாதுன்னு டக்குன்னு தட்டுறா. நான் நினைச்சாலும் அந்த மாதிரி இல்லாம என்ன வந்து அற்புதமா பாத்துக்கிறது என் மனைவி மட்டும் தான் உலகத்திலேயே. இந்த மாதிரி ஒரு மனைவி முடிஞ்சிட்டானா? சூப்பர். நான் உங்களுடைய மன தைரியத்தையும் உங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டியும் பார்த்து நீ இல்ல நான் தான். சூப்பர் சூப்பர்ண்ணே, ரொம்ப ஸ்போர்ட்டா எடுத்து செமையா பண்ணீங்கண்ணே. அடுத்த क्वेश्चन போவோம். ஸ்லேட் எடுத்துக்கோங்க. என்னடா நீ இருக்கு. அடுத்து உங்களுக்கு அக்காவோட லைஃப்ல ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இல்ல மூமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. அக்கா உங்களுக்கு வந்துருச்சா அவங்க ஹாப்பியஸ்ட் டே மைண்ட்ல? இல்ல நான் எது தீபக் ஞாபகம் வச்சு சொல்வாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாவ், பாத்தீங்களா? உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு? சரி நான் எழுதுறேன். ஆமா, உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. இதெல்லாம் ஒரு குழுவா குத்துனா அது ஏதோ ஒரு 17 வருஷத்துல எந்த வருஷம்ன்றது ஒரு வருஷம் ஒரு நாள் ரீசெண்டா ரீசெண்டா விட 5 வருஷம் ரீசெண்டா இல்ல 2 வருஷம் ரீசெண்டா? ரொம்ப யோசிக்கிறது. இப்ப 2 மாசம் ரீசெண்டா, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ரீசெண்டா? இன்னைக்கு காலையில ஹாப்பி ஆற மாதிரி நீ எதுவும் பண்ணல, மூடிட்டு ரீசெண்டா இருக்கு. கடைசியா அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்ன நாள் எழுதுனேன். இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நான் சொன்னேன், அது உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு தெரியல. செத்தண்டா சிவனாண்டி. ரீசென்ட் டைம்ல உருப்படியா என்ன பண்ணிருக்கேன்னு யோசிச்சு பாரு. He's pulling words out of my mouth. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேனே நானு. இதுதான்டா பெரிய ஜோக். எனக்கு தெரிஞ்சு அவ அண்ணே அக்கா நீங்க காட்டிட்டீங்கக்கா, பாத்துட்டு அது பார்க்கல, நம்ம கண்ணு தெரியாது, கவலைப்படாத. நான் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நீ சந்தோஷப்பட்டியா? என்ன சார்ந்ததா அது? என்ன சார்ந்ததா? நான் என்ன எனக்கு புரியல. ஞானோதயம் பிறந்துச்சு, 2 அடி அடிச்சது. கண்டிப்பா வந்து நான் பிக் பாஸ்ல பெஸ்ட் கேப்டன் வாங்குனதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது துணி பிட்டர் ஸ்டார் தான். சாரி வேற ஏதோ காட்ட போய் ரொம்ப கேவலமா பண்ணிருக்கேன் தீபக். ரொம்ப கேவலமா பண்ணிருக்கேன். இல்ல அப்ப உண்மையிலேயே ஜெனுவனா சந்தோஷப்பட்டா. ஆனா நீ சமீபத்துலன்னு சொன்ன, அது நடந்து 1 வருஷம் ஆகுது. புரியுதா? அப்ப அந்த 1 வருஷத்துல அதனாலதான் 5 வருஷமா 2 வருஷமா நான் கேட்டேன் நானு. புரியுதா? ஏதோ ஏமாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். என்ன சம்பந்தப்பட்டதுன்னா எனக்கு புரியல. அப்ப என்ன உக்ரைனும் ரஷ்யாவும் ட்ரீட்டி பண்ணதுங்க நான் சைன் நீ உன்ன சம்பந்தப்பட்டது இருக்கலாம், அக்னித் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. சீகா சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். சீக்கா என்னடா பண்ணுவான், நல்லா சாப்பிட்டா மிச்சம் வைக்காம. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமானேன். வாக்கிங் கூட்டிட்டு போன பேர் 2 பாட்டி கரெக்டா போயிட்டான். வெரி ஹாப்பி பாப்பு. ஏன்னா போங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அக்கா. டேர் இருக்கு, நீங்க இது எப்படியோ பண்ணிட்டீங்க. ஆனா டேர் பண்ணி ஆகணும். பட் ஓகே, கடைசியில பாத்துக்கலானே. நீங்க இவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கனால செல்லம் ஐ லைக் யூ டா. ஆல்வேஸ்னே லைக் யூனே. அடுத்து இந்த क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கோங்கனே. ஓகேவா? அக்கா கிட்ட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி என்ன? 1 2 ஆசைகள். பாட சொன்னியே, பாடவா? பாடுங்க. எப்படா அது பெரிய லிஸ்ட்ரா? நான் எழுதிட்டேன். ஒண்ணே ஒண்ணு மெயின் மேட்டர் தான். ரிஸ்க் தான் இல்ல? ஓகே, பாத்து கொஞ்சம் சாப்பாடு வச்சா பண்ண மாட்டேன் வச்சிருவான்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அக்கா. இதான் அவன் சொல்லுவான். என்னதுக்கா?
என்ன கரெக்டா? வார்த்தை விடாதே. ஆ? ஆமா, அது மோராரஸ் பேச்ச குறைன்னு எழுதியிருக்காங்க. வார்த்தையை விடாத வார்த்தையை விடாத. அதான் பேச்ச குறை. அடிச்சிருமா, டெலீட் பண்றேன். சூப்பர். அப்ப அக்கா நீங்க இப்ப அண்ணன் இப்ப உங்க டர்ன். நீங்க எழுதுறதுதான் ஆன்சர். அது அக்கா கரெக்டா சொல்லணும். ஓகேவா? அக்கா உங்களுக்கு கேட்க போறேன். ஓகேவா? அண்ணன் இந்த ஒரு விஷயம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம். ஓகே. எனக்கு லிஸ்ட்ல 4-5 இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் காமனா ஒரு இது போட்டாலே அது எல்லாமே சேர்ந்துரும் உள்ள. அது மாதிரி நான் எழுதிருக்கேன் உசாரா. கரெக்ட்டா? பி மோர் டிசிப்ளின் ஆட்டிடியூட். டிசிப்ளின்ல அது ஒரு சேர்ந்துரும். ஆட்டிட்யூட்ல ஒண்ணும் கிடையாதுடா. அதான் உன் ஆட்டிட்யூட்ல மாத்திக்கோன்ற சொல்றேன். ஏய் இது ரொம்ப ஜெனரலா எழுதுற போங்கு. அண்ணன் நிறைய பண்ண. தீபக் கிட்ட நிறைய இருக்கு ஆக்சுவலா. அவன் ரொம்ப சீக்கிரம் எல்லாரையும் நம்புவான். அப்புறமா வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டான். ஒரு 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 5 நாள் 6 நாள் அப்படியே வெறி கொண்டு ஹில் டு எக்ஸசைஸ். அப்புறம் 5 நாள் பார்த்தா ஐயோ இத மாதிரி ஒருத்தன் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு டயட் அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு மண்டேல இருந்து ஃப்ரைடே தானே 5 நாள். அப்புறம் என்ன வருது? வீக்கெண்ட். அந்த சாட்டர்டே சண்டே மண்டேல இருந்து ஃப்ரைடே வொர்க் அவுட் பண்றல. மனுஷனை திருப்பி அதுக்கு அப்புறம் நான் ஒரு டிசிப்ளின் கொண்டு வர்றதுக்குள்ள யார் இவங்க கொண்டு வராங்கல்ல? இல்ல நீ தான் கொண்டு வர. நீயே தான்டா. அக்கா அந்த ஆன்சர் நம்ம எடுத்து போமா எப்படி ஆட்டிட்யூட் எழுதிருக்காரு. ஓகேவா? அப்படி இல்ல நான் ஒத்துக்க முடியாது. ஆட்டிட்யூட் you actually have a good attitude. அப்படியே அதனால தான் எல்லாருக்கும் இல்ல அது அண்ணன் கிட்ட தான் நான் கேட்கணும். அண்ணே அது ஒத்துக்க முடியுமா முடியாதா? நீங்க தான் சொல்றீங்க. டிசிப்ளின் நான் கொஞ்சம் கொண்டு வரணும். ஒத்துக்கணும். ஓகே இப்ப இல்லடா, இன்னும் 60 வருஷம் நான் கொண்டு வந்து இருப்பேன்டா. அடுத்து கிளீனா இருக்கு, ரொம்ப தொடக்காத. டிசிப்ளின்டா இருக்காரு அண்ணன். கீழ தொடச்சு அப்படி பண்றாரு. அக்கா கரெக்டா எழுதுங்க. அண்ணன் நீங்க தான் பார்க்கணும் இப்போ. ஓகேவா? அண்ணனோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டே நீங்க நினைக்கிறது. இம்பார்ட்டன்டான டேவா? ஆமா, இம்பார்ட்டன்ட் டே இன் அண்ணாஸ் லைஃப். எழுதிட்டீங்களா? பர்சனலாவா ப்ரொஃபஷனலாவா? இப்படி என்னையும் அசர வைக்கிற மாதிரி கேக்குறீங்க. நீ சொல்லு, ரெண்டு இருக்குல்ல. பர்சனலா? பர்சனலா obviously. நான் எழுதிட்டீங்களா? நீங்க தான் அக்கா கரெக்டா எழுதிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணனும். என்னடா எழுதுன? ஃபோக்கஸ் பண்ணு. இப்படி பண்ணிருக்க கூடாது நீங்க. என்னடா எழுதுன? டடான் ரஞ்சனி வெட்டிங் டே. கரெக்ட். தான்டா கல்யாணம் பண்ண அன்னைக்கு இப்படிதான் இருந்தா. எவ்வளவு பேசிரோம். முடியிடல அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா இப்பதான் கொஞ்சம் இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஏதோ ஒன்னு இருக்குமேடா. அக்கா உங்களை எவ்வளவு நல்ல வெர்சடைல் அந்த பர்சனாலிட்டி. செவன பாட்ல ஒரு கேரக்டர் ஒன்னு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. I never look like that. சும்மாடா அப்படி தோணுச்சுன்னு வரைஞ்சேன்டா. அண்ணனுடைய ஆஃபீஸ்ல இருக்கிற கலைஞன பாப்பா இப்படி மாதிரி பீரி அவன உள்ளே வை. அத டெலீட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அடுத்து அண்ணே உங்களுடைய ஃபர்ஸ்ட் salary என்ன? எனக்கு தெரியாது. அவளுக்கு தெரியாது. தெரியணும். அதுதானே டாஸ்க். இல்லடா. நான் அவரை கல்யாணம் பண்ணப்போ he was 29 years old. He started earning when he was 19 years old. How am I even supposed to know that? கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டது ஒரு unwanted data. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நீ எவ்வளவு காசு கேட்கறதா என்னோட விஷயம். நான் 19 வயசுல சம்பாதிச்சேன். unwanted dataலாம் நான் போட்டு என்னோட ஜிபி வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்படி வந்திருக்காரு, அந்த ஸ்ட்ரகிள் எப்படி நடந்திருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல, ஜாலியா தான் இருந்தான். இன்ஃபேக்ட் இவன் சஞ்சீவனா வெங்கட் எல்லாம் பண்ணுவான். அப்போலாம் நம்ம எவ்வளவு ஜாலியா ஷூட்டிங் மரீனா பீச்ல காரை பார்க் பண்ணிக்கிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் வாங்க சம்பளம் எழுதிறேன். எனக்கு தெரியாது, நான் குத்து மதிப்பா எழுதுங்க. சோ அப்ப ஜாலியா தான் அவங்க இருந்திருக்காங்க. சோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எழுதி. இப்பலாம் நீயும் நானும் பார்க்கணும்னாலே தீபக் எவ்வளவு தடங்களை தாண்டி வர வேண்டி இருக்கு. அப்பெல்லாம் டெய்லி மீட் பண்ணி போனா இந்த கௌஷிக் வெங்கட் சஞ்சீவ் எல்லாம் பேசிப்பாங்க. ஸ்ட்ரகிள் இல்ல, நல்லா தான் இருந்தானுங்க. 750 rupees. எப்ப எந்த இதுக்குனே இது வந்து மார்னிங்கான 99ல நான் பிறந்தப்போ. அப்படா பிறந்த நீ அண்ணே. அப்போனா என்னோட ஒரு நாள் சம்பளம் வந்து 750 rupees. அப்ப மாடலிங்லயானே இல்ல டெலிவிஷன் சீரியல்ல 750. யார் கூட நடிச்ச அந்த சீரியல்? சேத்தன் தேவதர்ஷினி. 750 rupees கொடுத்தாங்களாடா எனக்கு. அந்த பணத்தை வச்சு என்னடா பண்ணேன்? அப்படியே பைக்கு பெட்ரோல் போட்டேன். அப்ப 750 பெரிய 99ல பெருசு. எங்க அப்பா அம்மா கேட்காத கேள்வி நீ கேக்குற. இப்போ அந்த டைம்ல அவங்க தானே கேட்பாங்க. இப்ப நான் கேக்குறேன், சொல்லு. இத்தனை வருஷம் எவ்வளவு பெரிய ஒரு தப்பான டயலாக் சொல்லிருக்கீங்க தெரியுமா என்கிட்ட? அத ட்ரை பண்றேன்னு பாக்குறேன்ல.
சரி நீங்க தப்பா சொன்ன காரணத்தால ஒரு டேர் இருக்குக்கா உங்களுக்கு. எனக்கு தெரியவே தெரியாதுங்கண்ணே. தெரியாது இப்ப தெரியாதா தெரிஞ்சு தப்பு. ஆமா தெரிஞ்சு தெரியாது வச்சிருக்க ஒரு பொண்டாட்டியா நீ தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். சரி, உன் புருஷன் என்னோட முதல் சம்பளம் உன்னோட என்ன முதல் சம்பளம் விஜய் டிவி தானே? இல்ல, அதுக்கு முன்னாடியும் நான் வேலை பார்த்தேன். அது எனக்கு தெரியலையே. அப்புறம் உனக்கு அது இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கணும்னு கூட இல்ல. பத்தியா நான் சொன்னேனே, நான் வந்து இது வெக்கமா இல்ல உனக்கு? டானி கூட வெக்கமா இல்லடா உனக்கு? நான் அந்த டானி கூட ஐடிவில வந்து அந்த வசூல் ராணில வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன சம்பளம் வாங்கினேன்? அப்ப நீ என்ன சம்பளம் வாங்கியிருப்ப? 1250 ரூபா. ஐயோ அவருதான் தப்பு சொன்னாரு. தெரியல அக்கா, நீங்க ஒரு டேர் இந்தா போடுறேன் பாரு. இந்தா போ, இது மேல குத்துற மாட்டாங்க. 5000 per month அப்படி சொல்றீங்க. இஸ் இட்கா? ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தாங்கடா. அப்போ மாசத்துல எத்தனை நாள் பேர் ஷூட்டிங்? எவ்வளவு நாள் போயிருந்தேன்? யாருக்கு தெரியும்? 10 சரி நாள் ஓகே, ரெண்டு பேரும் தப்பா சொன்ன காரணத்தினால ஒரு டேர் பண்றோம். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் காமனா தான் பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலானே எனக்காக. Okay. ஓகேவா? இப்ப நீங்க வந்து இது வச்சிடலாமா? முடிஞ்சிச்சு, அது நான் முடிஞ்சிச்சு. அப்பவே வச்சிட்டேன். சூப்பர்க்கா. நீங்க தீபக் அண்ணனா மாற போறீங்க, ஆனா நீங்க வந்து அக்காவும் மாற போறீங்க. அவன் நல்லா பண்ணுவான் இந்த மாதிரி. ரெடியா? ஓகே ஓகே. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தீபக் பதில் சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து சிவரஞ்சனி அக்காவை பதில் சொல்லுங்க. ஓகேவா? ரெடியா? இத்தனை வருஷம் உங்க டேலண்ட் எல்லாமே ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல, நீங்க ஃபீல் பண்றீங்களா? சரி, என்னோட அப்படிலாம் நீங்க யோசிக்க முடியாதுங்க. இப்ப என்னோட குருநாதர் கனி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, டே நீ உன் வேலையை நீ கரெக்டா பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு வந்து சேர்றது சேரும் அப்படிங்கறத நான் எப்பயுமே ட்ரஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை இன்னொருத்தன் எப்பயுமே ஒருத்தன் வந்து பறிச்சுட்டு போக முடியாது. இதுதான் எனக்கு கனி சார் சொல்லி கொடுத்த விஷயம். கரெக்டா நான் சொன்னேன். நான் அவர்தான் பதில் சொன்னாரு. அவனுக்கு தெரியாது நீ எப்படி பதில் சொல்லிருப்பேன்ட்டு. ஓகே, கரெக்ட். கரெக்டா. இப்ப அக்கா பத்தி ஒன்னு கேள்வி கேட்கிறேன். எப்படிக்கா எல்லா விஷயமும் நீங்க பண்றீங்க, நீங்க நிறைய பேசுறீங்கன்னு வெளில கமெண்ட் சொன்னாலும், மக்களுடைய அன்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாலும், என்ன மேட்டர்னா, the thing is, see, எல்லாரும் வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், ஓகேவா? பட் இன்சைட் மீ ஐ நோ வாட் ஐ ஆம். ஓகே, ஸோ வாட் ஐ ஃபீல் இன் மை மைண்ட், வாட் ஐ திங்க் அபவுட் மீ, வாட் ஐ திங்க் அபவுட் அதர்ஸ், ஹவ் ஐ கேர் ஸோ மச் ஃபார் அதர்ஸ்ன்றது மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ இப்போ நான் பேசும்போது வந்து மற்றவங்க வந்து என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கன்றத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வை ஷுட் ஐ பி பாதர்ட் அபவுட் அதர்ஸ்? ஓகேவா? எனக்கு நான் என்னை பற்றி யோசிச்சா போகிறோம், என் ஃபேமிலி பற்றி யோசிச்சா போகிறோம். ஹூ ஆர் தே டு டாக் அபவுட் மீ அப்படின்னு ஒரு 1/2 hour பேசுவேன். என்னால் முடியாது. ஒரு கேள்வி தான், பதில் 1/2 hour இருக்கும். அக்கா கரெக்டா பண்றாரா? அது 1/2 hour பேச மாட்டேன். 1/2 hour சரி, 1 hour 25 minutes. சரி ஓகே, 1/2 hour கோவம் வந்துரும்டா. 1 hour பேசணும். அதாவது அவங்க காலேஜ்ல கூப்பிட்டாங்க பேச சொல்லி, லெக்சர் சொல்லிட்டு 1/2 hour தானே ஸ்லாட், 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கா. அக்கா ரொம்ப டெடிகேட்டிவ். சொன்னாங்க நீதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ டெடிகேட்டடா WCC ல இருக்கீங்க. போயிட்டு பேசுறத விட பேசிட்டு அதிகமா பேசிருக்கீங்க. அதுக்கு வேற நீ பேச போறோம், ஷீல்ட் வேற குத்து அமிச்சிட்டாங்க. நீ வரவே இல்லை அந்த ஈவென்ட்டுக்கு. தெரிஞ்ச மாதிரி ஓட்டாத. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த தீபாவளி அன்னைக்கு கலகலன் ஜாலியா ஃபன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியோட பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ப்ரோவோக் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். ஸோ இந்த தீபாவளி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான தீபாவளி அமையும். ஸோ இப்போ எல்லாருமே ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் சேஃப்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஃபயர் கிராக்கர்ஸை பார்த்து வெடிங்க, ஆனால் வெடிக்காமல் இருந்தாதீங்க. அது வந்து நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணுங்க. ஹேவ் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் தீபாவளி. தேங்க்யூ ப்ரோவோக் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். தேங்க்யூ தனுஷ் ஃபார் ஹோஸ்டிங் a fantastic show. Thank you and thank you Ranjini for being a part of my life and successfully guiding me in all the ventures that I'm featuring into. எல்லாத்துக்கும் நன்றி. Thank you so much. Thank you. We had great time. All the best for your career too, Dhanush. நல்லா பண்ணீங்க. You kept us engaged, entertained, interesting ஆ போச்சு. நீ பேசினதா அதுக்கு வாங்கி திருப்பி சொல்லுங்க. நீ இவ்ளோ நேரம் பேசுறப்ப எல்லாரும் நான் நான் ஒரு sweet-ஆ 4 வார்த்தை பேசுறேன். நல்லதா பேசுறேன். சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. ஸ்வீட்டா பேசுன்னு மத்தவங்க சொல்லணும், நீயே சொல்லிக்கூடாது. கீழ கமெண்ட்ஸ் பார். அக்கா நீங்க பேசுங்கக்கா, நான் போட்டுக்கிறேன்க்கா. I had good time. Thank you so much. You made us feel very comfortable. We enjoyed the show. Thank you Dhanush. அடுத்த வருஷம் உனக்கு தல தீபாவளி அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். Thank you so much. இன்னும் சந்தோஷமா இருக்கேன். Please it's much just fun. Thank you so much. சந்தோஷமா இருங்க. So happy. Thank you Dhanush. And இவ்வளவு நேரம் இங்க கூட இருந்ததுக்காக, தீபாவளி ரொம்ப அழகா நம்ம செலிப்ரேட் பண்ணதுக்காக small token of love gift voucher from Tony and Guy. Thank you Tony and Guy. Thank you Sam. இன்னும் இருக்கு. இதுவும் from Tony and Guy. வந்துட்டே இருக்குப்பா. Thank you so much. Thank you. நன்றி. Thank you. Thank you, சந்தோஷமா Lakshmi. இருங்க. Thank you Lakshmi ma'am. Thank you so much for having us here. Thank you Deepak Williams. I hope you all enjoyed the show. பேர்ல தெரியல உங்க பேர்லாம். We enjoyed a lot. Happy Diwali to everyone. Happy Diwali. Happy Diwali. Happy and a safe Diwali. Thank you so much. Thank you.